சீர்வெருகும் கடவுரில் மிருகண்டன் வாழ்க சிறந்த பிள்ளை வயது 16 மார்க்கண்டர் வளர்ந்த நாளில் இவர் வயதை தானும் எண்ணி வரைகால் வீசிய கதை பாட கார்வரும் சிவனார் வைந்தன் கணபதியில் சரணம் காப்புதா மன்னனும் மனைவியுமாய் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் சத்தாலே குறைவுமில்லை பாலால் குறைவுமில்லை பாக்கியத்தினாலே குறையுமில்லை ஆனாலும் எல்லா செல்வங்கள் இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை இல்லாத காரணத்தினாலே காதலியானவள் மன்னரை பார்த்து சொல்லுகின்றார் மன்னவா நமக்கு எல்லா செல்வங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை சுவாமி ஆண்டியை தான் நடித்தீரோ அறக்கொடுமை செய்தீரோ ஆண்டியை தான் நடித்தீரோ அறக்கொடுமை செய்தீரோ சுவாமி நான் ஆண்டி அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனா தெரியாதம்மா பிச்சைக்கென்று வந்தவரை பின்னே வர சொன்னேனா ஒரு நாள் கிடையாது கண்ணுக்கு பால் வைக்காமல் கறந்து பாலை விற்றேனே சுவாமி விதமான தவறு எதுவுமே செய்தது கிடையாது இல்லாத காரணத்தினால் நாட்டிலே உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார் தெரியுமா சொல்லுகின்றான் மல்லடி நல்ல மல்லடி மல்லடி நல்ல மல்லடி Thank you.
உன்னை பார்த்து பெண்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சொன்னா அதோ மரணி வருகின்றார், அதோ எருளி வருகின்றார், மகாதேவா. இந்த முறையால் வருகின்றார் என்று எல்லோரும் என்னை பார்த்து ஒதுங்கி போகிறார்கள் சுவாமி. காதலி சுவாமி. பேசுவவர்கள் ஆயிரம் விதமாக பேசத்தான் செய்வார்கள். ஆமா. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறையை தானே அவர்கள் சொன்னார்கள். ஆமா. அந்த குறை இல்லாத வாழ்க்கையை நமக்கு தர வேண்டுமையானால் யார் தருவார்கள்? நம்மளால் அவன் செய்ய முடியும்? முடியாது. நம்மை படைத்தானே ஆண்டவன் சிவபெருமா. ஆமா. அந்த சிவனுடைய அருட்கடாட்ச நிச்சயம் உண்டுமையானா நமக்கு தீராத இந்த மன வருத்தம் வேதனையானது சரி சில காலங்களிலே தீர்ந்து விடும் தாயே. ஆகையினாலே வேதனை வேண்டாம் என்று சமாதானப்படுத்துகின்றார். ஆனாலும் அந்த காதலி ஆண்மை என்ன சொல்லுகின்றார் பாருங்கள். கை கண்டன்னா திருவருள்ள கண்ணு மகனை பெருக காளி முறி மகனும் பொன்னாளி காளி முறி மகனும் பொன்னாளி மாயவர்க்கு வாழ்க்கையுடன் ஒரு கண்ணு மகனை பெருக்கினானால் சரி காலை ஒரு வாகனம் பொன்னாலே வைப்பேனே சுவாமி. ஆமையா. பொன்னாலே வாகனமும் ஒப்பந்தம் சப்பரமும் புகழ் சிவநாதனுக்கு வைப்பேனே. சரிதான். மாயவியாய் கண்ணன் நமக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரே. ஆனால் வாக்கருடன் பொன்னாலே வைப்பேனே சுவாமி. அதோடு மட்டுமல்லாது ஆமா தங்கத்தினாலே ஒரு கொடிமரமானது அமைத்து வைத்து கொடியேற்றத்தோடு 10 நாளாக தேரோட்டமும் தேர் திருவிழாவும் சரி என் சொந்த செலவில் நடத்தி தருவேனே அப்பனே. நாராயணா என்று சொல்லி அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் இடத்தில் ஒரு நேர்ச்சை பலன் தெரிவிக்கின்றார். அங்கும் பிரயோஜனம் இல்லை. ஆலயங்கள் எல்லாம் சென்று தன்னுடைய மனக்கவலை சொல்லி மன வருத்தத்தை வேண்டி நேர்ச்சை பலனானது பாவிக்கின்றார்கள். நேர்ச்சை போட்டாலும் குழந்தையானது கிடைக்காத மறுகின்ற நாள் மனம் மருந்துகின்றான். வேதனையினாலே சொல்லுகின்றான் அடியே காதலி குழந்தை இல்லை இல்லை என்று ஏன் கவலைப்பட வேண்டும்? என்னத்தை செய்ய? நான் பகவானை வேண்டி தவத்தை செய்து குழந்தை வாங்கி வருகின்றேனே. அருமையான யோஜனை. தவத்தால் இந்த உலகத்தை சிவத்தை காணலாம், சிவத்தை கண்டால் வரத்தை வாங்கலாம், வரத்தை வாங்கினால் இந்த ஜகத்தையே ஆளலாம் என்று மிருகண்டாள் மன்னன். சரி காதலி இடத்திலே விடை பெற்றுக் கொண்டு மிருகண்டன் வருகின்றான். மிருகண்டனவன் உடையவரே துணையனவே இருப்பது
தவத்தை செய்ய வேண்டும் என்று சிதம்பரத்திலே தீர்த்தமாடி அப்படி மாற்றோடி அணிந்து பகவானை வேண்டி உண்ணாமல் உறங்காமல் பகவானை வேண்டி தவத்தை செய்கின்றார். மண்ணாசை பொன்னாசை வெண்ணாசை என்று சொல்லப்பட்ட 3 ஆசைகளை வருத்தான். 5 பஞ்சபூதங்களை மனதில் ஒரு நிலைப்படுத்துகின்றார். மனதை காந்த ஊசி ஒன்று கூர்மையாக்குகின்றார். சூர்மானை மனதில் நினைத்து ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார பிரணவ பொருளுடைய மந்திரத்தை உட்பொருளாக உட்கொண்டார். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஆண்டு 12ஆக அடிக்கிற காற்றையே ஆதாரமாக உட்கொண்டான். அல்லும் பகலும் 60 நாளிகையுமாக சிவமந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிவாகி என்று சொல்லி சிவனியை மந்திரம் என்று சொல்லி வருடம் 12ஆகவே தவத்தை செய்கின்றான். வருடம் தேய்ந்தது பகவான் முன்பிலே தோன்றுகின்றார். பகவான் மிருகண்டா என்னுடைய ஊரு கடவுர் பட்டணம். கடவுர் பட்டணத்திலே மிருகண்டாழ்வான் என்றால் பெரிய மன்னன் சுவாமி. இருக்கட்டும் அப்பா, இருக்கால்வதற்கு ஒரு குழந்தை இல்லை சுவாமி. கை குழந்தைக்காக வேண்டி கரைக்கண்டா உண்மை நினைத்து தவத்தை செய்தேன் என்று சொன்னார். ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்தருள வேண்டும் பகவான். மிருகண்டா சுவாமி, நீ செய்ததவமோ அரிது பெரிது. ஆனால் உன்னுடைய விதி பிரகாரம் படிதான் ஒவ்வொருவருடைய மனித வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கின்றது. உன்னுடைய மானிட சரீரத்திலே இந்த விதி பிரகாரம் எப்படி தெரியுமா இருக்கிறது? உனக்கு 7 பிறவி எடுத்தாலும் சரிதான், புத்திரபாக்கியம் என்பது கிடையவே கிடையாது என்று வார்த்தை சுவாமி சொல்லுகின்றீர்கள். விதி நான் தவத்தை செய்தது வீணாக போய்விட்டதா பகவான்? தவம் வீணாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக காட்சி தந்தை. ஆமா குழந்தாய் மிருகண்டா சுவாமி, நீ செய்த தவத்தை பாராட்டி உனக்கு ஒரு கை குழந்தைக்கு வரம் தருகின்றேனப்பா. ஆனால் உன்னிடத்திலே பேர் பெற்ற குழந்தை இருக்கிறது தெரியுமா? மந்த செவிடு பொருளை என்று மந்த வயதி ஒரு நோரி மந்த வயதி ஒரு நோரி மந்த வயதி ஒரு நோரி வரிசையுடனே சொல்லி சொல்லி வாய்ந்த வயதி ஒரு நோரி வாய்ந்த வயதி ஒரு நோரி வாய்ந்த வயதி சுவாமி. குழந்தை தருகிறீர் என்று சொன்னீர்களே, உங்களிடத்திலே எப்பேர் விட்ட குழந்தை எல்லாம் இருக்கின்றது? மந்தம் குருடு செவிடு வேடு முள்ள மாதிரி முடிச்சவைக்கு கண்ணை குருடை எத்துவாடி. சரி, ஏமாத்துக்க பேச்சுக்காரன் சொல் பேச்சு இன்னைக்கு இருந்தாலும் சரிதான். மதிக்காதவன் இன்னைக்கு ஒரு நாக்கு நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான். இப்படிப்பட்ட ஒரு கை குழந்தை நான் தருவது உண்டுமையானால் உன்னுடன் 100 வயது வரை வாழ்ந்திருப்பான். அதை விடுத்து அன்பிலும் பண்பிலும் விசுவாசத்திலும் இறை நெறியிலும் பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மையிலும் கல்வி கேள்வி ஞானம் பக்தியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு குழந்தை நான் உனக்கு தருவது உண்டுமையானால் உன்னுடன் 16 வயது வரை வாழ்ந்திருப்பான். அப்பா பகவான், எந்த வகை வேண்டும்? எனக்கு மன்னன் செவிடு குருடை எல்லாம் தேவையில்லை சுவாமி. குழந்தை தவத்தை செய்வதற்கு நல்ல குழந்தைக்காக வேண்டியதான். ஏனென்றால் ஒரு குருடு குழந்தையை வாங்கிட்டு போனா இவ்வளவு நாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலே இப்போது ஒரு குருட்டு குழந்தையை பெற்றிருக்கிறான் என்று குறை பேசுவார்கள். ஆகினால் நல்ல குழந்தையாகவும் கல்வி அறிவு உள்ளவனாகவும் அழகாக மகனாக சிறந்து விளங்கக்கூடிய பாலகனாக எனக்கு தந்தருள வேண்டும் சுவாமி. நீ செய்த தவத்தை பாராட்டி உனக்கு 16 வயதுடைய பக்தியுடைய பாலகனுக்கு அருள்வாளித்து இப்படி ஆகட்டு சுவாமி என்று தவத்தை செய்த மிருகண்டனுக்கு வரத்தை கொடுத்து சிவபெருமான் மறைந்தார். வரம் வாங்கினாரே இந்த மிருகண்ட மகரிஷி மாமனியாக கூடிவரும் தவத்தை கலைத்தார். ஓட்டமும் பெருநடையுமாக ஓடி ஓடி வழியுடன் தான் கடவுர் பட்டணத்திலே தன்னுடைய
அகர மாளிகையை தேடி ஓடி வருகின்றான். காதலியால் இடத்திலே வந்தால் வருகின்றாள் மன்னன். காதலியோ வழிமேல் விழிவைத்து எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறான். ஓடோடி வருகின்றார். காதலியாலை பார்த்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சொல்லுகின்றான். தந்தார் ஆண் மதலை என்று மதலை என்று சங்கரே நகரை தோழுதா நகரை தோழுதா கடவுரில் வந்தார் சொந்தமுள்ள காதலிக்கு காதலிக்கு சொல்லிக்குவர் தந்தார் தந்தார் அடியே காதல் இடத்துல ஓடோடி வருகின்றார். ஆமா மா காதலி சுவாமி எப்படி இருக்கிறாய் தாயி? பாருங்க சுவாமி, உங்களை தான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் சுவாமி. ஆண்டு 12 ஆகி விட்டது. ஆமா ஆண்டவனை நினைத்து அருள் விருது கோரி கடும் விரதம் தவத்தை மேற்கொண்டேன். குழந்தை கிடைத்ததா சுவாமி? எல்லாம் நல்பயனாக வந்து கிடைத்திருக்கிறது. இப்படியா சுவாமி? அம்மா கை குழந்தைக்கு அருள்பாக்கியம் உண்டு என்று சொல்லி சரி சிவருமானே அருள்வாளித்துக் கொண்டு சென்றிருக்கின்றார். அப்படியாகட்டும் சுவாமி. ஆண்டவனுடைய அருள்வாக்கு ஒரு நாளும் பொய்யாக அம்மா நிச்சயமாக வலித்தே தீரும். அப்படியாகட்டும் என்று மீண்டும் தன்னுடைய அகரத்தில் வந்து சேர்த்த இந்த மிருகண்டு மாமணிவனுங்க அகரா தேவி அம்மையுமாக சரி இல்லறத்தை நல்லறமாக இணைவிரியாது ஆமா ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்த வண்ணமாக கணவன் மனைவி வாழ்க்கையை சரி இன்பமயமாக கழித்தார்கள். ஆமா இப்படி இவர்கள் இருவேறும் இன்புற்று இனிதாக வாழ்ந்து வரும் பொழுது சரி பகவானுடைய அருளாலே காதலியால் வயிற்றிலே கருவானது ஜொலிக்கின்றது. மாதமானது வளர்கின்றது. 1வது மாதத்திலே உடைய வேலை தஞ்சம் என்றாள். 2வது மாதத்திலே இடையே தம் செலுத்திடுமா. 3வது மாதத்திலே 3வது மாதத்திலே இரண்டாவது மாதத்திலே ஈந்தம்பழ நிறமேனி என்று சொன்னார். 3வது மாதத்திலே முத்து நிறமேனியாகின்றார். 4வது மாதத்தில் அவ்வல் பழ நிறமேனி என்று சொன்னார். 5வது மாதத்திலே வயது சூழாகின்றாள். 6வது மாதம் பிறக்கும் பொழுது அருவருப்பாம் நாமருப்பாம் மாறுகின்றாள். மாதமானது வளர்கின்றது. 7வது மாதத்திலே